நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறதையும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு, என்ன லெவல்ஸ்ல இருக்குங்கிறதையும், பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலியமாவும், டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் மூலியமாவும் நாம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ இது நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நீங்க இந்த வீடியோஸ நெறைய நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி 1 ஹவர் சார்ட். ஃபர்ஸ்ட் நாம ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ட்ரெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 1 ஹவர் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல இருக்கு. பை ட்ரெண்ட்ல இருக்கு. அது பொசிஷனல் பை ட்ரெண்ட். ஓகே. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட்ல முடிஞ்சுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு டெலகிராம் சேனல்ல சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸ்டே அவுட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்ட விட்டு வெளில இருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நல்லதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் மார்க்கெட் வந்து இந்த ஏரியால வந்து க்ளோஸ் வச்சுது. ஸோ இன்னைக்கு ஓப்பன் கேண்டில்ல இருந்து ஹையோ, லோவோ வந்து பிரேக் பண்ணவே இல்ல. பிரேக் பண்ணாலும் சரியான மூவ்மெண்ட் இல்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண விஷயம். மார்க்கெட்ட விட்டு வெளில இருந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணோம். பட் இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. இப்போ ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனல் ட்ரெண்ட். ஸோ பெர்சனலா ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நல்ல ஒரு புல் மூவ்ல தான் இருக்கு. ஸோ அத பத்தி பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப நம்ம பார்க்கறது இன்ட்ராடே லெவல்ஸ். சப்போர்ட் எங்க? ரெசிஸ்டன்ஸ் எங்க? எங்க ஓப்பன் ஆனா நம்ம என்ன மாதிரியான வியூல இருக்கலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வேவ் ஃபார்மேஷன். ரொம்ப முக்கியம். ஸோ 1 ஹவர்க்கான வேவ் ஃபார்மேஷன் ஏற்கனவே நம்ம வரைஞ்சது தான். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். 1 ஹவர்க்கான வேவ் ஃபார்மேஷன் ஹையர் ஹை, ஹையர் லோன்னு போயிட்டே இருந்தது. இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு முக்கியமான 21,650க்கு மேல க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து நல்லா கிளியரா பைல தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல பிரேக் ஆனது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து ஒரு வேளை மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, அப் மூவ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் எகைன் கன்டின்யூ ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டும், அப்படி இல்லாம ஒரு வேளை மேல பிரேக் ஆகுறதுக்கு பதிலா மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல பிரேக் ஆச்சுன்னா, அப் டூ 21,100 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் இப்போ உள்ள ட்ரேடிங் செட்டப். பட் ஆனா, நம்ம ஒண்ணே ஒண்ணு பார்க்கணும். இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் எங்க ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம ஒரு வேளை ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னா, 21,950 to 930 21,950 to 930ல வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ என்னன்னா, கேப் அப் ஆயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய கேப் அப். ஸோ இதில வந்து நமக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் எதுவும் ஆப்ஷன்ல இருக்காது. ஸோ அதனால நீங்க வந்து வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கேப் அப்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆம். ஸோ ஓகே. எங்க வந்து ஓப்பன் ஆக வாய்ப்புகள் அதிகம்னா, 21,930லிருந்து 950ல கேப் அப் ஆயிட்டு ரெட் பாராவோ அல்லது கிரீன் பாராவோ ஃபர்ஸ்ட் 15 கேண்டில் எப்படி வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம நாளைக்கு நோட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் 21,950லேருந்து 21,930க்குள்ள ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்ப இருக்க கண்டிஷன வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் கேப் அப் ஆகும். அல்லது அகைன் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடத்துலயே, இன்னைக்கு முடிஞ்ச இடத்துலயே கூட ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஸோ கரண்ட் சிச்சுவேஷன வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் 21,930 to 50ல ஓப்பன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 கேண்டில் கிரீனா, ரெட்டா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிரீனா இருந்தா என்ன பண்ணலாம்? ரெட்டா இருந்தா என்ன பண்ணலாம்? 2மே ஒண்ணு தான். பட் இந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அதனால தான் கிரீன், ரெட்ன்னு சொல்றேன். மத்தபடி எந்த கேண்டிலா இருந்தாலும் ஒரே வேவ் ஃபார்மேஷன் தான். அது என்னன்றத பார்ப்போம். ஸோ
இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் பைல இருக்கிறனால ட்ரெண்ட் பைக்கு சாதகமா பார்ப்போம். ஒருவேளை கேப் அப் கிரீன் கேன்லா இருந்ததுன்னா 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்லயோ அல்லது பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிட்டு கட் பண்றப்ப நம்ம வந்து எகைன் நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப் டூ 22,220 வரைக்கும். சரிங்களா? இது வந்து கேப் அப் கிரீன் கேன்லா இருந்தாலும் சரி, ரெட் கேன்லா இருந்தாலும் சரி, நம்ம இது பண்ண வேண்டியது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, வேவ் ஃபார்மேஷன் நடந்து பிரேக் ஆகுறப்போ, நம்ம வந்து என்டர் ஆகலாம். அதாவது ட்ரெண்ட் பை கன்டின்யூ ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேள மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஆனா, அகைன் வந்து இப்படி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, லோ. இது வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஒரு லோ ஹையர் லோ. ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த ஹையர் லோவ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஷார்ட் ஆகப்போகுது. அதாவது இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, 21,650 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இங்க தான் சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்க்கு வரலாம். கேப்புமே சப்போர்ட் தான். ஸோ ஒருவேளை மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன ஹை பிரேக் பண்ணிட்டு, கன்டின்யூ ஆக முடியாம வந்து கீழ ஹையர் லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே வந்து செல் சைட்ல ஃபோக்கஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ செல் சைட்ல போறதுக்கான சான்சஸ் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கேப் 21,780 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை இங்க சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, 21,650 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அப் டூ 22,220 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆயிட்டு, அல்லது ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல, வீக்கா இருக்கு அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா, லோ பிரேக் பண்றப்போ ஃபெயில்ட் ஆகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையர் லோ, ஹையர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பிரேக் ஆகுறப்போ ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்துறக்கூடாது. புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த மாரி கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ வந்து குடுத்துறக்கூடாது. அப்படி குடுத்ததுனா அந்த பிரேக் அவுட் ஃபெயில்டுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஆர் லோ பிரேக் பண்ணாலும் ஃபெயில்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோ பிரேக் பண்றப்போ, ஒரு வேளை பிரைஸ் ஆக்ஷன் நடந்து லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா, கேப் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும். செகண்ட் வந்து சப்போர்ட் 21,650க்கு வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் இதே ரேஞ்சுல எஸ்ஜிஎக்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. நாளைக்கு இதே மாதிரி இருக்கு. இப்ப முடிஞ்ச மாதிரியே இருக்கு. எட்ஜஸ் மார்க்கெட்டும் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஓப்பன் ஆகுறத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை எட்ஜஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுத்து மேல போனாலும் கேப் அப் தான். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை எட்ஜஸ் மார்க்கெட் வந்து நியூஸ் காரணமாவோ ஏதோ ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒரு வேளை டவுன் ஆயிருக்கு. டவுன் மூவ்மெண்ட் குடுத்து ஒரு இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்சிலேயே இருக்கு. இந்த மாதிரினா என்ன பண்ணலாம்? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் வந்து ஒருவேளை டுடே லோ இந்த லோக்கு கீழ இது ஒரு அடிஷனலா தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை எட்ஜஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு ஏதாவது நியூஸ் ரீசனபிளா இருந்து ஒரு வேளை கேப் டவுனோ ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இத பார்க்குறோம். ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. சரி நடந்தால் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன காரணம்? ஏன் வந்து இந்த லோ போனோம்னா, கன்டினியூவா பிரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. வாட்ச் பண்ணா தெரியும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் டுடே லோவ பிரேக் பண்ணி ரெட் பாரா க்ளோஸ் வச்சு கன்டின்யூ ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர வந்து இண்டிகேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, இங்க உள்ள ஹரிசாண்டல் லைன்லயும், இங்க உள்ள ட்ரெண்ட் லைனுக்கும் கீழயும் டெய்லி லோ, டே லோ, டுடே சாரி எஸ் டுடே லோ, டுடே லோக்கு கீழயும் ரெட் கேன்லா பிரேக் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இது நியரஸ்ட்டா
3 சப்போர்ட். 3 சப்போர்ட்ட வந்து உங்களுக்கு பிரேக் ஆயி க்ளோஸ் வைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த செட்டப் ஒரு வேளை நடந்தால் சூப்பரான ஒரு டவுன் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செட்டப் நடந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம். சரிங்களா? எஸ்ஜிஎஸ் ஒரு வேள டவுன் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு வேள இந்த மாதிரியான வியூ வந்ததுன்னா, இத யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கேப் அப் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிற மாரி என்னோட வியூ. ஸோ நடந்தா என்ன பண்றது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நாளைக்கான பிரெடிக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,650 இந்த லெவல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகுதா? அல்லது கேப் அப் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆகுதா? அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியாதவங்களுக்கு, பிரைஸ் ஆக்ஷன் நடந்துருச்சா? நடக்கலையா? அப்படிங்கிறது கன்ஃப்யூஷன் இருந்தா, அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் டெலகிராம் சேனல்ல அப்பப்ப அத அப்டேட் பண்ணுவேன். ஸோ அத தேவைப்படுறவைங்க ஃப்ரீ டெலகிராம் சேனல் தான். ஸோ பெய்டு கிடையாது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எங்க நடந்திருக்கு? எப்ப அத பிரேக் பண்ணா என்ட்ரி ஆகலாம்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட ஹை, லோ நான் வந்து டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேவைப்படுறவைங்க அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவைங்க போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நெறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி 2 ஹவர்ஸ் நான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆகுது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, நெறைய நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.